அமைதி. ஒரு குட்டி கதை கேட்போம். நாட்டில் அவ்வப்போது ஏதாவது போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு சன்மானம் அளிப்பது அந்த மன்னரின் வழக்கம். ஒருமுறை அமைதி என்றால் என்ன என்பது குறித்து தத்ரூபமான ஓவியம் வரைபவர்களுக்கு மிக சிறந்த பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார் மன்னர். இதையடுத்து நாட்டின் முன்னணி ஓவியர்கள் அமைதியை பிரதிபலிக்கும் வண்ணம் தத்ரூபமான பல ஓவியங்களை வரைந்து அரண்மனைக்கு எடுத்து வந்தார்கள். அமைதியை ஒவ்வொரு ஓவியரும் ஒவ்வொரு மாதிரி பிரதிபலித்து இருந்தார்கள். மன்னர் ஒவ்வொரு ஓவியமாக பார்வையிட்டு கொண்டே வந்தார். ஒருவர் அழகான ஏரியை வரைந்திருந்தார். ஒரு அழகிய மலையின் அடிவாரத்தில் அந்த ஏரி காணப்பட்டது. மலையின் பிம்பம் ஏரியில் பிரதிபலித்தது. பார்க்கவே மிகவும் அழகாக இருந்தது. மற்றொருவர் மலர்களை வரைந்திருந்தார். பார்த்தவுடனே பறிக்க தூண்டும் வகையில் அம்மலர்கள் தத்ரூபமாக இருந்தன. இப்படி ஒவ்வொருவரும் அமைதியை தங்களுக்கு தோன்றியவாறு ஓவியத்தில் வரைந்திருந்தனர். ஒரு ஓவியத்தில் ஒரு மலையின் மீதிருந்த ஆக்ரோஷமாக கொட்டும் நீர்வீழ்ச்சியின் படம் வரையப்பட்டிருந்தது. அது மட்டுமா, இடியுடன் கூடிய மழை வேறு பொழிந்து கொண்டிருந்தது. இது அமைதியே அல்ல. சற்று உற்று பார்க்கும்போது நீர்வீழ்ச்சியின் கீழே இருந்த மரம் ஒன்றில் கூடு கட்டியிருந்த பறவை ஒன்று கூட்டில் தனது குஞ்சுகளுடன் காணப்பட்டது. இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்றார் மன்னர். உடனே சம்பந்தப்பட்ட ஓவியர் மன்னரின் எதிரே நிறுத்தப்படுகிறார். இந்த ஓவியம் தத்ரூபமாக பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆக்ரோஷத்துடன் கொட்டும் அருவி, இடியுடன் கூடிய மழை, கீழே மரத்தில் தனது கூட்டில் ஒரு பறவை. ஆனால் இதில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் மன்னர். அதற்கு ஓவியர், சப்தமும் பிரச்சனையும் போராட்டமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதியல்ல. இவை எல்லாம் இருக்கும் இடத்தின் நடுவில் இருந்து கொண்டு எதற்கும் கலங்காமல் எதுவும் தன்னை திக்கவிடாமல் பார்த்து கொண்டு உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி. அப்படி பார்க்கும்போது குஞ்சுகளுடன் இருக்கும் இந்த பறவையை முழுமையான அமைதியில் இருக்கிறது. மேற்கண்ட இந்த விளக்கத்தை மன்னர் கேட்டவுடன் மன்னரின் முகம் மலர்ந்தது. சபாஸ், அமைதிக்கு ஒரு அற்புதமான விளக்கம் என்று கூறி கைத்தட்டிய மன்னர் அந்த ஓவியத்திற்கே முதல் பரிசு கொடுத்தார். ஆம் நண்பர்களே, அனைத்து வசதிகளும் அமைய பெற்று எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழலில் வாழ்வது அமைதியல்ல. 1000 துன்பத்திற்கு நடுவே நிச்சயம் ஒரு நாள் விடியும் என்று விடாமுயற்சியுடன் தினசரி உழைத்து கொண்டு வருகிறார்களே, அவர்களிடம் இருப்பதுதான் அமைதி. அதாவது சாத்தியப்படாத இடத்தில் சாத்தியப்படுவதுதான் உண்மையான அமைதி. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.